நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு ஆளா? எப்ப பாரு யார்ட்டையாவது போயிட்டு நான் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி எப்படியாவது எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு புரிய வச்சிடணும்னு போராடிக்கிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான் நான் சொல்ல போறதை தெளிவா கேளுங்க. உங்களை பத்தின நல்ல விஷயங்கள்லாம் ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி தான் உங்களை நீங்க நல்லவங்கன்னு ஒருத்தவங்கள்ட்ட ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அப்படிப்பட்ட அங்கீகாரமே தேவையில்ல. யார்ட்டையாவது ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு நான் ரொம்ப நல்லவன் வல்லவன் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். ரியலி தட் இஸ் a வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்க நல்லவங்கன்னு உங்களுக்கு மார்க் போட அத்தாரிட்டியை வேற யார் கையிலையும் கொடுத்துடாதீங்க. அது நல்லதும் இல்லை. உங்க மார்க் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். இதை தான் ரீசெண்டா கோபிநாத் சார் அப்லோட் பண்ண ஒரு கோட்ஸ்ல படிச்சேன். அது என்னன்னா, உங்கள் மதிப்பை உணராதவர்களிடம் விளக்கம் கொடுத்து கொண்டு இருக்காதீர்கள், உங்கள் தகுதியை உணரும் தகுதி உடையவர்களோடு உரையாடுங்கள் அப்படின்னு போட்டிருப்பாரு. ஸோ நீங்க பேசுறதை கேட்கறதுக்கு பொறுமை கூட இல்லாதவங்கள்ட்ட போயிட்டு நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்க தகுதியை உணர்ற தகுதி அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆயிருங்க. இது எப்படி இருக்கும் தெரியுமா? காது கேட்காதவங்க காதுல போய் பீப்பி ஊதுற கதையா தான் இருக்கும். ஹே சி, லைஃப் இஸ் பெட்டர் when nobody knows anything about you. More peace, more privacy. So love yourself and enjoy your life.